போதும். இன்னும் ஒரு வாய் தான் சாப்பிடு. ஃபுல் போதும். தண்ணி குடிக்கிறியா? சரி இந்த 500 வாய் சாப்பிடு. இந்த வாடா சரவணா வா. ஐயோ பூமிகா போதும், எனக்கு ஃபுல்லா இருக்கு. போதும் போதும் வாடா. பாரு சரவணா, கையில அடிபட்டிருக்கு, ஸ்பூன்ல சாப்பிடுறதுக்கு சோம்பேறித்தனம். பாதி சாப்பாடுலயே எழுந்திருச்சு போக பார்த்தாரு, அதான் உட்கார வச்சு ஊட்டிட்டு இருக்கேன். டேய் சரவணா, இந்த வீட்ல சாப்பாடு வேணான்னு சொல்ல கூட சுதந்திரம் எல்லாம் போயிடுச்சுடா. ஏன் சுதந்திரம் இல்ல? வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு சாப்பாடு வேணான்னு சொல்ல யாரும் பேச மாட்டாங்க. அத்தை என்னதான் சாப்பாடு போட சொல்லிருக்காங்க. அரை வயித்தோட நீ போனது தெரிஞ்சா என்னதான் கோச்சிப்பாங்க. ஏமா பூமிகா, இதுக்கப்புறம் சாப்பிடுறதுக்கு பிளேட்ல சாப்பாடும் இல்ல, என் வயித்துல இடமும் இல்ல. இதுக்கப்புறம் சாப்பிடணும் வைடா சரவணா. தர்கல ஸ்பூனு பிளேட் இது ரெண்டையும் தான் சாப்பிடணும். போதும் தாயே. போதும் போதும். சரவணா, உனக்கு காஃபி போட்டு தரவா? புதுசா பால் காய்ச்சு காஃபி போடு. சரி, பிளேட்டை கழுவிட்டு காஃபி போட 5 minutes ஆகும். வெயிட் பண்ணு, அதுக்குள்ள கத்தாத. என்னடா சீக்கிரமா டபுள் ஆபீஸ்ல இருந்து என்னடா பண்ற? டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? சத்தம் போட்டு கொன்னுடுவேன். ஏண்டா என்கிட்டயே போய் சொல்லிருக்கே நீ? பொய்யா? என்னடா வளர்ற? நான் உன்கிட்ட என்னடா போய் சொன்னேன்? நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணல? நான் ஆமா லவ் பண்ண, இப்பவும் பண்ணிட்டு தான் இருக்கேன். உனக்கு என்னடா பிரச்சனை இல்ல? ஓ, இப்பவும் லவ் பண்ணிட்டு தான் இருக்கியா? ஆமா, அந்த பொண்ணோட பேர் என்ன? அதெல்லாம் இப்ப எதுக்கு உனக்கு? நான் சொல்லவா? அந்த பொண்ணு பேரு நிர்மலா. அவளுக்கு அடுத்த மாசம் கல்யாணம். என்னடா நான்சென்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உன்கிட்ட யாரோ தப்பான விஷயத்த சொல்லிருக்காங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். டேய், என் தலைமையில சத்தியம் பண்ணி சொல்ல, நீ நிஜமாவே அந்த நிர்மலாவை லவ் பண்றன்னு? என்னடா பைத்தியக்கார மாதிரி உளறிட்டு இருக்க? இந்த விஷயத்துக்கு உன் மேல சத்தியம் பண்ணணுமா? அப்படி ஒண்ணுமே இல்ல. பேச்ச மாத்தக்கூடாது. பண்ணுனா பண்ணு. அவ லவ் பண்ற பையனோட நிர்மலா இன்னைக்கு ஆபீஸ்க்கு வந்தா. அவளை அதட்டி கேட்டதுல எல்லா உண்மையும் சொல்லிட்டா. டேய், நீ எதுக்குடா போய் சொன்ன? சாரிடா. டேய், என்னடா சாரி? மண்ணாங்கட்டி சாரி. சொல்லுடா, உண்மையிலேயே நீ பூமிக்காவை லவ் பண்ணதானே? எனக்காக தானே விட்டு கொடுத்த. நான் ஆசைப்பட்டதுனால நீ உன் காதல விட்டு கொடுத்துட்ட இல்ல? சரவணா, இப்ப போய் அதெல்லாம் எதுக்குடா தேவையில்லாம பேசி? எப்ப கேட்டா என்னடா? நீ என் தம்பிடா. நான் வருத்தப்படக்கூடாதுன்னு நீ நினைக்கலாம், ஆனா நீ வருத்தப்படக்கூடாதுன்னு நான் நினைக்க கூடாதா? இப்படி பண்ணிட்டியடா. இங்க பார் சரவணா, உண்மை என்னன்னு இப்ப தெரிஞ்சுச்சுல, இதுக்கு மேலே நான் அதை மறைக்க விரும்பல. எனக்கு நீ முக்கியம்டா, உன்னோட ஆசை முக்கியம். நான் நினைச்ச மாதிரியே நீ இப்ப நல்லா தானே இருக்க. ஆனா சரவணா, ஒண்ணு மட்டும் உறுதி, எப்ப பூமிகா உனக்குன்னு ஆயிடுச்சோ அந்த நிமிஷத்துல இருந்தே பூமிகா எனக்கு அண்ணிடா. இனிமேல் நான் சாவர வரைக்கும் பூமிகா அண்ணியா மட்டும்தான் பார்ப்பேன். என்னடா பேசுற? நான் உன்னை சந்தேகப்பட்ட கேட்டேன். என் தம்பி இப்படி பண்ணிட்டானுங்கிற ஆதங்கத்துல தான் கேட்டேன். டேய், உன் வேதனையில எனக்கு வாழ்க்கை அமையணுமாடா? அவந்திகா வீட்டுக்கு போய் பேசிட்டு வந்தது என்ன நிம்மதியா இருக்கு. எனக்கு என்னடா வேதனை? அப்படி ஒன்னும் நான் கனவுலாம் வளர்த்துக்கல. இன்னும் சொல்ல போனா அப்போட இப்பதான் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா என் அண்ணன் சரவணன் சந்தோஷமா இருக்கான். என் அண்ணி இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளா இருக்காங்க. இதை விட வேற என்னடா எனக்கு சந்தோஷம் வேணும்?
சொல்றதுனே தெரியலடா. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம்டா, நம்ம பந்தம் வெறும் பாசத்தால வரலடா, ரத்தத்தால வந்திருக்கு. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. டேய், எனக்காக மட்டும் இல்ல, இந்த குடும்பத்துக்காக நீ செஞ்சது ரொம்ப பெரிய தியாகம்டா. போலீஸ்ல உன்னை அடிச்ச அத்தனை அடியையும் தாங்கிக்கிட்டேடா. டேய், இங்க இருக்கிறது வெறும் இதயம் இல்லடா, தங்கத்தால செஞ்ச இதயம். பிரபா, சரவணா, என்னாச்சுடா? எதுக்கு நீங்க கண் கலங்குறீங்க? இல்லம்மா, என்னடா ஒண்ணும் ஆச்சு? இல்ல. எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல, இப்ப எதுக்கு அந்த பேச்சு? மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சரவணா, என்ன விஷயம் அது? அதான் அந்த டிசி டிசி அந்த டிசி இஷ்யூவை பத்தி கொஞ்சம் பேசிட்டு இருந்தோம். டக்குன்னு சரவண இமோஷனல் ஆயிட்டாமா. இமோஷனல் ஆனது மட்டும் இல்லாம தன்னை சிவாஜின்னு நினைச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே அழுறா, அழுதுகிட்டே சிரிக்கிறான். பயப்புல என்னமா நடிக்கிறான் தெரியுமா? என்னடா? ரொம்ப சீன் போடுறாமா. ஏய். ரொம்ப நானும் சீன் போடுறேன், உத வாங்க போறேன். சந்தோஷமா இருக்குடா. நம்ம வீட்டுக்கு வந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிட்டே வருது. இதோ இப்பதான் நாங்க அவந்திகாவை பார்த்துட்டு வரோம். அவ எவ்வளவு மாறிட்டா தெரியுமா? நட்ராஜ் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கோயிலுக்கு போயிட்டு நடக்க முடியாம வந்து படுத்திருக்கா. அவ கஷ்டப்படுறத கேட்டு நட்ராஜ் அவளுக்கு ஏதோ மெடிக்கல் செருப்பு வாங்கி கொடுத்து அனுப்பியிருக்கான் இல்லங்க? அத்தை, என்னத்த சொல்றீங்க? நட்ராஜ் மாமா அக்காக்கு செருப்பு வாங்கி அமிச்சாரா? ஆமாம்மா. ஆனா அதுக்கு முன்னாடி அவந்திகாவை பத்தி அவங்ககிட்ட பேசும்போது ரொம்ப கோவமா இருந்தான். ஆனா நாங்க உங்க வீட்டுக்கு போன அப்புறம் உங்க அக்கா கால் புண்ணுக்காக மெடிக்கேட்டட் செருப்பெல்லாம் வாங்கி அமைச்சிருக்கான். சும்மா வாங்க, அவன் ஏன் பிள்ளையாச்சு. ஆமாம்மா. கோபம் இருந்தாலும் குணம் இருக்கும்ல. எத்தனை நாளைக்கு அவனால அவந்திகாவை வெறுக்க முடியும்? நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க. அவனே ஒரு நாளைக்கு அவந்திகாவை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து நிக்க போறான். அப்படி நடந்தா சந்தோஷம் தானே உமா. அதே மாதிரி இந்த சதீஷ் கொலை கேஸும் நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னா பழையபடி நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கும். நடக்குங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீங்க கவலைப்படாதீங்க. சரி சரி. பூமிகா, நைட்டு டிஃபனுக்கு மாவு பிசைஞ்சு வச்சிட்டியா? ஐயோ இல்ல அத்தை, பிரபாவை இப்பதான் சாப்பிட வச்சேன், அதுல மறந்துட்டேன். சரி சரி, பரவாயில்ல விடு, நான் பாத்துக்கிறேன். ம். டேய், வாடா. கான்ஸ்டபிள், ஒரு நிமிஷம் சார், இங்க வாங்க. யாருக்கு எடுத்துட்டு போறீங்க? ஈசி ஐயா மாத்திரை போட தண்ணி கேட்டார் சார். டிசிபி கேட்டாரா? ஆமா சார். ஓ சரி, போங்க. ப்ளே பண்ணுங்க, அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க. அதே தான், அங்கே தான். அப்படியே ஃப்ரீஸ் பண்ணுங்க. இந்த இடம் மார்க் பண்ணிங்க. ஐயா, மாத்திரை சாப்பிட தண்ணி கேட்டீங்களே. ஓ ஆமாம், ப்ரெஷர் மாத்திரையை போட மறந்துட்டேன்.
கான்ஸ்டபிள் ஒரு நிமிஷம் சார் இங்க வாங்க. சொல்லுங்க சார். டிசிபி சார் மாத்திரை போட்டாரா? போட்டார் சார். டிசிபி சார் மட்டும் தான் குடிச்சாரா இல்ல வேற யாராவது இல்ல குடிச்சாரா? சார், டிசிபி சார் மட்டும்தான் தண்ணி குடிச்சாரு. சரி அங்க வைங்க. சரிங்க சார். கீழே போயிட்டு பிரபுமணியை செய்ய நான் கூப்பிட்டு வர சொல்லுங்க. சரிங்க போங்க. சார். இங்கே மார்க் பண்ணுங்க. அதான் எப்படியாவது அந்த குடும்பத்துல யாரையாவது அரெஸ்ட் பண்ணணும். கமான் கமான் சீக்கிரம் ஃபார்வர்ட் ஃபார்வர்ட். வேலையை ஒழுங்கா பார்க்க விட மாட்டார் போல இருக்கு. வேற டிஸ்டர்ப் பண்ணிட்டு. சார் குட் மார்னிங் சார். Mr. Green, report to my office immediately. வரேன் சார், இமீடியட்டா வரேன். கமிஷனர் கூப்பிடுறாரு. நான் போனவன வந்துடுறேன். அதுக்குள்ள எல்லா ஃபுட்டேஜும் பார்த்துட்டு ஓகே சார். முக்கியமான எவிடன்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி வச்சிருங்க. செஞ்சிரு ஒரு சின்ன விஷயத்தை கூட மிஸ் பண்ண கூடாது. சரிங்க ஓகே ஓகே. வண்டியை பார்க் பண்ணிடு. மே கம் இன் சார். Come in. சார் வாங்க மிஸ்டர் கிரி, நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிருக்கேன். சொல்லுங்க சார். அந்த சதீஷ் மர்டர் கேஸ்ல பிரஸ் சைடுல இருந்து என்கொயரி வர ஆரம்பிச்சிருச்சு. எஸ் சார். அது சென்சேஷனல் ஆகிறதுக்குள்ள we have to find out the killer. சார் அதுக்காக தான் இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். என் தரப்பு விசாரணையில நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு சார். குட். இப்போ அதுல என்ன ப்ராக்ரஸ் கிடைச்சிருக்கு? சார் அந்த மண்டபத்துல செக்யூரிட்டி கேமரா இருக்கு சார். ஒரு என்கொயரி ஆஃபீஸரா மிஸ்டர் ரத்னம் அந்த வீடியோ ஃபுட்டேஜை செக் பண்ணியிருக்கணும் சார். ஆனா பண்ணாம விட்டுட்டார் சார். நான் அதை கண்டுபிடிச்சு பார்த்துட்டு இருக்கேன் சார். அதுல ஏதாவது கிடைச்சதா? சிக்கலே அங்கதான் சார் வந்தது. அந்த செக்யூரிட்டி கேமரா ஃபுட்டேஜ் ஒரு நாள் பதிவாகிறது கரெக்டா ஒரு மாசம் கழிச்சு டெலீட் ஆயிடும். ஏன்னா அதோட ப்ரோக்ராம் அப்படி. மிஸ்டர் ரத்னம் பார்க்காம விட்டதுனால நான் போய் பார்க்கும்போது அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் டெலீட் ஆயிருந்தது. வாட் மிஸ்டர் ரத்னம், how come you missed it? எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். நான் அந்த கல்யாண வீடியோவில் கவனம் செலுத்துறதுனால இதை மிஸ் பண்ணியிருக்கேன். தப்பு என்னோட தான் சார். ஐ எம் ரியலி சாரி சார். இது சரியில்லையே. ஒரு என்கொயரி ஆஃபீஸரா எந்த பாயிண்ட்டையும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? கிரீதரன், வேற என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார் நம்ம சைபர் கிரைம் பிரான்ச் எக்ஸ்பர்ட்ஸை வச்சு அந்த ஹார்ட் டிஸ்க்ல உள்ள ஃபுட்டேஜை ரெக்கவர் பண்ணிட்டு இருக்கேன் சார். டெலீட் ஆன ஃபைல் மேல எதுவும் ஓவர் ரைட் ஆகல சார். அதனால நம்ம ஆளுங்களால ஃபுட்டேஜை ரெக்கவர் பண்ண முடிஞ்சது சார். Well done, Giri. Any evidence? நான் அதுல ஒவ்வொரு செகண்ட் வாட்ச் பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். எப்படி அந்த கொலைகாரங்க யாருன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன் சார். அந்த கிருஷ்ணன் குடும்பத்தில் இருக்கிற லேடிஸ் தான் இந்த கொலையை செஞ்சிருப்பாங்கன்னு நான் உறுதியா நம்புறேன் சார். நிச்சயம் அதுக்கான எவிடன்ஸ் கிடைச்சிரும் சார். Mr. Ratnam, Sir. Any improvement from your side? நானும் தீவிரமாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். எனக்கு சில முக்கியமான எவிடன்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு சார். ரொம்ப நம்பிக்கையா இருக்கேன் சார். என்ன முக்கியமான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு? முதல் எவிடன்ஸ் ஒரு இரும்பு ராடு சார். கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட இரும்பு ராடு சார். போன மீட்டிங்ல நாம பேசினப்ப கொலைக்கு யூஸ் பண்ண ஆயுதத்தை கண்டுபிடிக்காம எதுவும் நடக்காதுன்னு பேசணும். இப்போ அந்த ஆயுதம் கிடைச்சிருக்கு. அது தவிர கொலை செய்யப்பட்ட இடத்துல கொஞ்சம் பிளட் சாம்பிள் கிடைச்சிருக்கு சார். அந்த ராட்ல இருந்த ரத்தமும் அந்த இடத்துல கிடைச்ச ரத்தமும் சதீஷோட ரத்தமும் ஒண்ணுதானு தெரிஞ்சுக்க நான் டிஎன்ஏ டெஸ்ட் அனுப்பிச்சிருக்கேன் சார்.
சரி மிஸ்டர் ரத்னம், ரத்தம் ஒத்து போனா கொலை நடந்த இடமும் ஆயுதமும் கிடைச்சதா தானே அர்த்தம். கொலகாரன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதுக்கு ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? அந்த இரும்பு ராட்ல ஏதாவது கைரேகை இருக்கா? அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சார். நான் போன தடவையே சொன்ன மாதிரி கொலைகாரன் போலீஸ் நுணுக்கங்களை தெரிஞ்சவனா இருப்பான் போல இருக்கு சார். அந்த ராடுல மண்ணெல்லாம் போட்டு தேய்ச்சிருக்கான். போதா குறைக்கு துணியை வச்சு அந்த ராடை ஹேண்டில் பண்ணியிருக்கான். அப்போ அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்க முடியாதா? நோ சார், நிச்சயமா கண்டுபிடிக்க முடியும். எப்படி சொல்றீங்க? எப்பேற்பட்ட கிரிமினலா இருந்தாலும் ஒரு சின்ன மிஸ்டேக்காவது செய்யாம இருக்க மாட்டான். இந்த கிரிமினலும் அதே தான் செஞ்சிருக்கான். எவ்வளவோ தொடச்சு அழிச்சு பார்த்தோம், 1-2 இடத்துல கைரேகைய அந்த அதி புத்திசாலி விட்டுட்டு தான் போயிருக்கான். அதை ஃபிங்கர் பிரிண்ட் காமிச்சிருக்கேன் சார். வெரி குட். இந்த கேஸ்ல யார் யார் சஸ்பெக்டோ அவங்க ரேகையெல்லாம் மேட்ச் பண்ணி பார்க்க கொடுத்துருக்கேன் சார். இதுல நான் சந்தேகப்படுற முக்கியமான ஆளோட ரேகையை ரீசெண்டா எடுத்து அதே ஃபிங்கர் பிரிண்ட் காமிச்சிருக்கேன் சார். என்னை பொறுத்த வரைக்கும் கொலையாளி லேடி இல்ல, ஒரு ஆம்பளை தான் சார். ஆயுதம் கிடைச்சிருச்சு, ரேகை கிடைச்சிருச்சு, ரத்தம் கிடைச்சிருச்சு, கொலை நடந்த இடமும் தெரிஞ்சிருச்சு. அநேகமா குற்றவாளியை நெருங்கிட்டேன், சீக்கிரமா பிடிச்சிருவேன் சார். வாட் மிஸ்டர் கிரி, சார் ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? நத்திங் சார். முடிவு வர்றதுக்கு முன்னாடி இவர் பாட்டுக்கு குற்றவாளி பெண்ணா இருக்க முடியாது, ஆணாதான் இருக்க முடியும்னு அசியூம் பண்றாரு. அதுதான் சார் எனக்கு ஒன்றும் புரியல. அதுக்கான காரணம் என்கிட்ட ரொம்ப தெளிவா இருக்கு சார். வெயிட். இதுல நீங்க 2 பேரும் மோதிக்க வேண்டிய அவசியம் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் உங்க 2 பேர் சைடுல நல்ல ப்ராக்ரஸ் காட்டியிருக்கீங்க. 2 பேரும் அவங்கவுங்க வேலையை பாருங்க. இந்த கேஸ்ல யார் குற்றவாளியா இருந்தாலும் அவங்களை அரெஸ்ட் பண்ணி ஆகணும். அதே நேரம் ஆதாரம் ஸ்ட்ராங்காகவும் சரியாகவும் இருக்கணும். அப்பதான் கேஸ் கோர்ட்ல நிற்கும். வெறும் அசம்சனும் கெஸ்ஸிங் மட்டுமே சரி வராது. எஸ் சார். முக்கியமா உங்க 2 பேர்த்துக்கு இடையில ஈகோ கிளாஷ் ஆகவே கூடாது. எஸ் சார். சீக்கிரமா அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். யூ மே கோ நவ. ரத்னா 1 மினிட். கிரி யூ கேன் கோ. நான் ரத்னத்துக்கிட்ட செலக்கடத்தல் கேஸ் விஷயமா கொஞ்சம் பேசணும். ரத்னா, செலக்கடத்தல் கேஸ்ல அக்யூஸ்ட் யாராவது அரெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? சிலை கடத்தல் கேஸ்ல 3 அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணிருக்கோம் சார். அவங்க மறைச்சு வச்சிருந்த சிலைகளை நாங்க கண்டுபிடிச்சு எடுத்துட்டோம் சார். சீக்கிரமாவே இந்த சிலைகளையும் அவங்களையும் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிடுவோம் சார். ச்சே, அந்த ரத்ன ரஸ்கல் இடத்தையும் கண்டுபிடிச்சிட்டு கைரேகையும் எடுத்துட்டேன்னு சொல்றானே. அந்த ராட அங்கேயே தூக்கி எறிஞ்சது பெரிய தப்பா போச்சு. நோ, விடக்கூடாது. ரத்னத்துக்கு முன்னாடியே நாம ஆக்ஷன் எடுத்தாகணும். அந்த பொம்பளைங்க மேல பழிய போட்டு அந்த கொலையை ஒத்துக்க வச்சுட்டா போதும். எல்லாரோட கவனமும் அவங்க மேல போயிடும். நம்ம தப்பிச்சிடலாம். ரத்னம் நம்மளை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பொம்பளைங்களை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி வாக்குமூலத்தை வாங்கிடணும். அதுதான் நம்ம தப்பிக்க இருக்கிற ஒரே வழி. வண்டி எடு.